வருவார்கள் என்ற இறை நம்பிக்கை, நபித்துவத்தை குறித்த நம்பிக்கை, வேதம் குறித்த நம்பிக்கை, வழக்குமார்கள் குறித்த நம்பிக்கை, மறைவாக இருக்கக்கூடிய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு குறித்த நம்பிக்கை, அதே போன்று வழக்கத்தை கைகி ஷரகி மினல்லாஹி தஆலா இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது. அந்த விதியை நம்பக்கூடியது என்ற ஒரு ஈமானை அல்லாஹ் அடிப்படையாக மார்க்கத்திற்கு வைத்திருக்கிறார். அந்த ஈமானை அடிப்படையாக வைத்திருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக சாலியான நல்ல அமல்கள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் போன்ற இந்த பிற வணக்கங்களை எல்லாம் வைத்திருக்கின்றான். இவை இரண்டு பிரதான விஷயங்களாக இந்த இஸ்லாத்தின் பால் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டதாக இந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலே அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் சில குணங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த குணங்கள் பல்வேறு குணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு மிக முக்கியமான குணம் தான் பெருந்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம். பெருந்தன்மை என்று சொன்னால் என்ன? பெருந்தன்மை என்பது ஒரு காரியம் நடைபெறுகிறது, அந்த காரியம் நமக்கு பிடிக்கவில்லை, அதில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்கிறோம் என்ற போதிலும் அந்த தவறு நடந்திருப்பதற்கான பின்னணி என்ன? ஏன் ஒருவர் தவறு செய்துவிட்டார் என்று சொன்னால் ஏன் அவர் அந்த தவறை செய்தார், எதனால் அந்த தவறை அவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லாம் சிந்தித்து பார்த்து அவர் விஷயத்திலே நலன் நாடுவது. அவர் ஒரு தவறை செய்திருக்கலாம், வேற ஏதேனும் ஒரு பாவத்தை செய்திருக்கலாம், அது குறித்து நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக அவரிடத்திலே அவரை கடிந்து விடாமல், அவரை திட்டாமல், பேசாமல், தண்டித்து விடாமல் அவரிடத்திலே ஏன் அவர் இப்படி செய்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உள்ளது, புட் யுவர்செல்ஃப்ஸ் இன் அதர் ஷூஸ் என்று சொல்வார்கள். பிறருடைய காலனி அணியும் போது அவருடைய உள்ள எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்பதை தெரிந்து ஒரு பழமொழி வச்சிருக்கலாம். அது இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அப்ப ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியம் நமக்கு ஏற்றதாக தோணவில்லை, பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை பிடிக்கவில்லை என்பதற்காக அவரை கடிந்து விடாமல், அவரிடத்திலே தவறாக நாம பதிலுக்கு நடந்து விடாமல், அவருக்கு என்ன சூழலோ தெரியலையே இப்படி செய்திருக்கிறாரு என்னவாக இருக்கும் என்று மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு பொறுமையோடு சகித்துக் கொண்டு அவர் விஷயத்திலே, இது ஒரு மனிதனுடைய விஷயத்தில் இதுவாக இருக்கும். ஒரு தர்மம் செய்யக்கூடிய விஷயமா இருந்தால் தாராள குணத்தோடு செய்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு விதமான பெருந்தன்மை. நான் உழைத்து சம்பாதித்த அந்த பொருள் இதை ஏன் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வுடைய உறப்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு அந்த செல்வம் சொந்தமில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று மனமாந்து கொடுப்பது. ஏதோ கஷ்டப்பட்டு கொடுப்பதல்ல, நம்முடைய உள்ளத்திலேயே அது ஒரு எண்ணம் தோன்றிவிட வேண்டும். இப்படி ஏராளமான செய்தியை நம்ம சொல்ல முடியும். இதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமலை குர்ஆன்ல சூரத்துன் நிஸா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வைதா ஹதரல் கிஸ்மத்து உலல் குர்பா வல் யதாமா வல் மசாகின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்து பாக பிரிவினை இருக்குது இல்லையா, இந்த பாக பிரிவினை பற்றி சொல்லும் போது எந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய அடியான் இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடியவன் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அழகான ஒரு உதாரணம். அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்றான், பாக பிரிவினையின் போது ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருடைய பிள்ளைகள் அவங்களுக்கு உண்டான உரிமையாளர்கள் பாக பிரிவினை செய்வாங்கல்ல, அவர் விட்டு சென்றிருக்க சொத்துக்களை மனைவிக்கு எவ்வளவு, மகனுக்கு எவ்வளவு, மாடுக்கு எவ்வளவு, பேரனுக்கு எவ்வளவு பிரிப்பாங்கல்ல, அப்படி பிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ அவங்க வந்து விட்டார். நம்ம பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல யாரோ ஒருவர் வந்து இவங்க இடத்துல நம்மகிட்ட ஒரு கேட்கக்கூடிய சூழல், பாப்பா பெரிய சொல்றது போயிருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அனாதை பிள்ளைகள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்ய இந்த அனாதையாக இருக்கக்கூடிய அவர்களுக்காக யாரோ வந்து பேசியோ அல்லது உறவினர்கள் ரொம்ப பலகீனமாக ஏழையாக இருக்கக்கூடியவர் எங்களுக்கு ஒரு விதத்தில் கேட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யணும்? மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை.
பிள்ளைகளுக்கும் அந்த உறவினர்களுக்கும் குறிப்பிட்ட அந்த சாராருக்கு தான் இருக்கிறது என்றாலும் அல்லாஹ் நமக்கு சொல்றான், அப்படி வந்துவிட்டால் அவர்களுக்கும் அதிலிருந்து கொடுங்கள், அவர்களுக்கும் அதிலிருந்து சிறிதளவேனும் நீங்கள் கொடுங்க. எப்படிப்பட்ட பெருந்தன்மை! சொத்துக்குரியவர்கள் அல்ல, சொத்துக்குரியவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் தான் என்றாலும் அந்த இடத்தில் உறவினர்களோ ஏழைகளோ அனாதைகளோ வந்துவிட்டால் அவர்களுக்கும் அதிலிருந்து கொடுங்கள். எப்படிப்பட்ட இதற்கு இந்த ஆயத்தை ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை உடையவராக நாம் இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகிறார். சொல்லிவிட்டு அதோட சொல்றாங்க, அதிலிருந்து அவர்களுக்கு குறைந்த ஒருவேளை அவர்களிடம் நீங்கள் அதை செய்ய முடியலை என்று சொன்னால் என்ன செய்யணும்? அவர்களிடம் நல்ல சொற்களையே கொடுங்கள். கூடுதலும் கவனம் மறுபா அழகான வார்த்தையை சொல்லுங்க. கடிச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது சம்பந்தம், நீ வெளியே போ, உனக்கு சம்பந்தம் இருக்காதோ அப்படி இருந்தாலும் கடிந்து விடாமல் அவர்களிடத்திலே ஒரு அன்பான பணிவான எந்த வார்த்தையை சொன்னால் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெற்று அமைதியாக திரும்புவார்களோ அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். சொத்து நீங்க எவ்வளவு பிரச்சனையா நடக்கிறது, அண்ணனுக்குள்ள சொத்து பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையா தலைவிட்டாடுகிறது. இந்த ஆயத்தை விளங்கி நம்மிடத்திலே பெருந்தன்மை வேணும் என்று சொன்னால் யாரோ சம்பந்தமில்லாத அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் சிறந்தது, அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற ஒரு உபதேசம் நமக்கு இந்த மார்க்கத்தின்பால் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு தன்மை வெளிப்பட வேண்டும் என்று இந்த இஸ்லாம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப இந்த ஒரு பெருந்தன்மை என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடாது. இந்த பெருந்தன்மையை பற்றி எல்லாம் சொல்லும் போது சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சண்டை சச்சரவுகள்லாம் வரல. நண்பர்களா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களா இருப்பாங்க, ஏதாவது தவறு செய்வார்கள், நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்வார்கள், அல்லது ஏதாவது இடையூறை தருவார்கள், அல்லது அறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பேசுவார்கள். நம்மளால ஒரு தாங்கிக் கொள்ள முடியாது. நமக்கு அவங்களுக்கு மத்தியில சண்டை ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரியான சூழலை அல்லாஹ் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்ல பாருங்க. ஒலா தஸ்தவில் அசனத்து வர செய்யா, நன்மையும் தீமையும் சமமாகாது என்று சொல்லிவிட்டு இது அகசன் பைனல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அல்லாஹ் சொல்றான், யாரோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, யார் உங்களுடைய பகைவர்களாக உங்களுக்கு துன்பம் தரக்கூடியவர்களாக தொந்தரவு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியத்தை நீங்கள் எப்படி திரும்ப தடுக்க வேண்டும்? அவர்களுடைய காரியத்தை இது அகசன் அழகான நற்காரியத்தை அவர்களுக்கு பதிலாக கொடுத்து அந்த காரியத்தினூடாக என்ன நடக்கும் தெரியுமா? பைனல்லதி பைனக வ பைனஹு, யாருக்கும் உங்களுக்கு மத்தியிலே அந்த பகை இருந்ததோ அவர்கள் அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அந்த காரியத்தை நீங்க செய்றீங்க. நமக்கு தேடி வந்து வரக்கூடிய ஒரு ஆள், நமக்கு தொந்தரவு வரக்கூடிய ஒரு ஆள், அப்படி இருக்கக்கூடியவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? நாம நல்ல முறையில பதில் கொடுக்கணுமா, அவருக்கு நன்மை செய்யணுமா? அப்படி நாம நன்மை செய்யக்கூடிய வேளையிலே என்னவா ஆகும் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, யாருக்கு உங்களுக்கு மத்தியிலே அவனுக்கு மத்தியிலே அந்த பகை இருந்ததோ அவன் வலியுன் ஹமீம், அவன் எப்படிப்பட்டவனாக மாறிவிடான்? அவன் மற்ற நண்பனாக அவன் ஆகிவிடலாம். எத்தனை பேர் பார்த்துருவோம்ல, சின்ன வயசுல ரொம்ப பெரும் சந்தையா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு இருக்கும் பேசியிருப்பாங்க, அதுக்கு பிறகு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் பகைங்கிறதே இருக்காது. எப்படிப்பட்ட சூழல்? நாட்டுக்கு மத்திய பகை நடக்குதுல, என்ன காரணம்? பெருந்தன்மை இல்லாததுதான். பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை இங்கே விடுவதற்கு மறுக்கிறான், ஒரு டேமை கட்டுவதற்கு மறுக்கிறான். என்ன காரணம்? பெருந்தன்மை இல்லை, எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்குரியது என்ற அந்த விதமான ஒரு பிடிவாத குணம். இதற்கெல்லாம் மாற்றமாகத்தான் பெருந்தன்மை. தண்ணி நிலப்பா பக்கத்து மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய சாவா செய்யணும், கொஞ்சமே இருந்தாலும் இவைகள் இயற்கையான காரியங்கள். அடுத்த ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு தண்ணி வந்துட போகுது என்று சொல்லி பக்கத்து மாநிலத்தில் இருக்கப்படுவது என்ன செய்யணும்? விவசாயத்திற்கான தண்ணீரை திறந்து விட வேண்டும்.
வைத்துக் கொண்டு இது எங்களுடைய பாதுகாப்பு தண்ணி இங்கதான் இருக்கிறது, நாங்கள் யாருக்கு தரமாட்டோம் என்று சொல்வது பெருந்தன்மைக்கு நேர் எதிரான குணம். அப்படி அந்த குணத்தை வெளிப்படுத்தியது காரணமாகத்தான் இன்னைக்கு என்ன நடக்குது, சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது. அதே நேரத்தில் பார்க்கிறோம், எந்த மாநிலத்துக்கு மத்தியில் பிரச்சனை இருந்துச்சோ அந்த மாநிலத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு நீர்ப்பெருக்கம் ஏற்படுத்தி ஒரு மழை பெய்யக்கூடிய நேரத்தில் நடக்கும் பெரும் வெள்ளங்கள் ஏற்பட்டு பெரிய சேதம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரங்களிலே இந்த மாநிலத்தில் இருந்து பொருட்களை ஏற்றுக்கொண்டு மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு நட்பு ஏற்படுகிறது, ஏற்பட்டிருக்க கடந்த காலங்களில். அப்ப இது போன்ற ஒரு பண்பை தன்னுடைய அதிகாரிகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று அது ஆசைப்படுகிறார். யோசிப்பார்கள், இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இது போன்ற அறிவுரைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் யாரோ ஒருவரை நோக்கி பேசுவதை போன்ற சிந்தனை நமக்கு இல்லாமல் இந்த விஷயத்தில் என்னுடைய நிலை என்ன, நான் எப்படி இந்த அறிவுரையை என்னுடைய வாழ்விலே கடைபிடிக்க முடியும், என்னிடத்திலே இது போன்ற குணங்கள் இருக்கிறது, தாய் தந்தையிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், பெற்றோர்களிடத்தில் நாம எப்படி நடந்து கொள்கிறோம், சொந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம், நடக்கிறோமா? நீங்க பார்த்தோம்னா தெரியும், ஒரு பொருளை கொண்டுகிட்டு வருவாங்க, கீரையை கொண்டு வருவாங்க, மீன் கொண்டு வருவாங்க, இன்னும் பிற பொருட்களை கொண்டு வியாபாரம் செய்வதற்கு வீட்டை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு நம்ம எப்படி விலை பேசுகிறோம், நாம எப்படி விலை பேசுறோம்? அவன் 50 ரூபாய் மறைக்கத்தக்க ஒரு பொருளை கொண்டு வரான்னு சொன்னா நம்ம இங்க இருந்து எவ்வளவு கேட்கிறது, 20 ரூபாய் கேட்கிறது. இன்னும் ஸ்ட்ராட்டஜி ஐடியா என்ன, அவன் என்ன மைண்ட்ல வருவான்னா இது 50 ரூபாய் விற்கணும், இவன்கிட்ட போனோம்னு சொன்னா எப்படி விலை பேசி குறைப்பான், அதனால 70 ரூபான்னு போடுவான். அவன் 70 ரூபாய் விற்க சொல்லி இவன் 70 ரூபாய் போடுவான். நம்ம 20 ரூபாய் கேட்டாலும் ஒரு 40 ரூபாய்க்கு நினைப்பாண்டு. இவன் இப்ப 2 பேருக்கு மத்தியிலும் பெருந்தன்மை இல்லாததுனால எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற பாருங்க. இதே இது இல்லப்பா, இவங்க தான் இப்படிப்பட்ட மக்கள் ஒரு விலையை நியாயமா சொல்லணும்னா கரெக்டா வழங்கிடுவோம். அப்படி மக்கள் இருக்கிறது செய்றாங்க. அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. வியாபாரிகள் 1, 2, 3, 4 முறை வியாபாரம் செய்யறதுல அதை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு இவங்களுக்கு போறோம்னு சொன்னா என்ன 50 ரூபாய் பொருள 70 ரூபாய் வாங்கிட்டாங்க. இவனுக்கு குற்ற உணர்வா இருக்கும். இல்லடா அந்த பக்கத்து சந்தை 50 ரூபாய்க்கு விலை பேசி எல்லாம் செஞ்சு 40 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம், இவன்கிட்ட 70 ரூபாய் சொல்றோம், உடனே வாங்கிட்டானே, அடுத்த முறை 70 ரூபாய் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவனுடைய இடம் நல்ல விடமா இருக்கு சொன்னால் அவன் என்ன செய்வான்? கரெக்டா 50 ரூபாய் 50 ரூபாய். ஏன் இவன் அப்படி பேச மாட்டானே, இந்த பெருந்தன்மை இருக்கிறது என்று விட்டு கொடுத்து விட்டு அழகான ஒரு சூழல் உருவாகும். ஆனால் இந்த பெருந்தன்மை இல்லை என்று சொன்னால் இவன் விலையை கொடுத்துருவோம், அவன் விலையை குறைத்துவோம். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மக்களுக்கு மத்தியில. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. அதே மாதிரி நம்ம காட்டுறோம், சண்டை முடிச்சுக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளேயே அவன் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல அல்லது எங்கேயோ வந்தது எனக்கு ஒரு குடும்பம் தரல, பக்கத்து வீட்டுல இப்படி ஏதோ ஒரு அர்த்தமான காரணங்களை சொல்லிக்கொண்டு சண்டைகள் சச்சரவு ஏற்படும். யாருக்கு? குடும்பத்துக்குள்ள உள்ளவங்க தாய் பிள்ளைகளுக்கு மத்தியில இது மாதிரியான சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. சமாதானம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஓய்வு கண்டு வர வேண்டியிருக்கு. ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, நம்ம ஒரு இடத்துல சமாதானம் செய்து வைக்கிறோம், 2 பேருக்கு மத்தியில சண்டை, இவருக்கு சோமனாம போய் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு. அந்த நேரத்தில் இன்னொரு அந்த சகோதரன் இன்னொரு அவரோட பணியா இருந்த சகோதரர் கொஞ்சம் மனம் மாறி சில பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு எதுனாலும் சுவாமிநாம ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் மனம் இல்லாம போய் குடும்பத்துக்கு போறாரு. அந்த சுகமில்லாத நேரத்திலும் கூட அந்த மனிதன் என்ன செய்யலாம், எல்லாம் பார்க்காம எனக்கு குடும்பத்து பழங்களை எதிர்த்து எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட தன்மை. ஆனால் இது போன்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த அந்த மக்கள் சஹாபாக்கள் இது போன்ற விஷயங்களை விட்டுக் கொடுத்து போயிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு காலத்துல என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அந்த நேரத்துல அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் இவங்க
சம்பாதிக்கிறது பிரச்சனை இருக்கு இல்லையா, பெண்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்து வர்றாங்க. அப்படி கொடுத்து வரக்கூடிய வேளையில ஆயிஷா அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள் என்று சொன்னால், தாராளமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள், எதையும் தங்களுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதில்லை. இன்னைக்கு இருக்கிறத சொல்லுவோம், தூக்கி கொடுத்தது ஏழைகளுக்கு, உணவளிக்கிறதுக்கு, அதுக்கு என்று தர்மம் செய்து கொண்டே இருப்பது. இதை பார்த்து விட்டு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, ஆயிஷா ரொம்ப தாராளமா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க, அந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இது இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லதா இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்கன்னா தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்குல்ல, நம்ம என்ன அவங்களுக்கும் கொடுக்குறோம், அதை தூக்கி மற்றவங்களுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி அதை நிறுத்தி வேண்டுற மாதிரியான ஒரு ஸ்டைல பேசுறாங்க. இந்த செய்தி கேட்டவுடன் ஆயிஷா என்ன செய்றாங்க, கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே சிறிய தாயார் அவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, என்னை பார்த்து இப்படி சொன்னாரா என்று சொல்லிவிட்டு அவரோட பேசுவதை நிறுத்துறாங்க. இந்த தர்மம் செய்யற அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு காரியம், எனக்கு என்ன தந்தா சேர்ந்த பொருளை நான் இன்னும் செஞ்சா இவருக்கு என்ன பிரச்சனை என்று அவர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி அவங்க கோபிச்சுட்டாங்கன்னு தெரிந்த உடனேயே இவர் என்ன செய்யறாரு, கடுமையான முயற்சி செய்யறார். அவரோட பேசுவதற்கு எல்லாம் சொல்லிட்டு பார்க்கிறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கடைசியில தன்னுடைய குடும்பத்தாளர் சிலரை இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு போய் விடும் பொழுது அவங்க 3 பேர் போறாங்க. போய் இவரையும் கூட்டிட்டு போய் வீட்டு வாசல் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூப்பிடுறாங்க. உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அவங்க வலைக்கும் உள்ள வாங்கன்னு சொல்லும்போது, நல்லா பாத்துக்கிட்டீங்களா யார் வந்திருக்கா என்று சொல்லி அவங்களே குறிப்பிட்டு சொல்றாங்க. பாத்துக்கிட்டா வாங்கன்னு கூப்பிட்ட பிறகு அவங்க போய் என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு நட்பு ஏற்படுது. இதை என்ன கவனிக்க வேண்டியது சொன்னால், வீடு தேடி வந்த ஒரு உறவை, முடிந்த உறவை ஒட்டுவதற்காக வரக்கூடிய நேரத்தில் நீண்ட நேரம் எடுக்கவில்லை, உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நீங்க அது மாதிரியான சூழல் இருக்கிறோம். அப்ப நாம தொழுகை இபாதத்து போன்ற காரியங்களை நாம் ஒருவரும் எப்படி அல்லாஹ்வை நிறுவனத்துக்கு செய்கிறோமோ, அதே போன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பண்புகளை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டு இது போன்று பெருந்தன்மையோடு நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதே நேரத்துல சிலர் சொல்லுவான், இல்லப்பா அவன் பேசுற பேச்சுக்கு என்னால தாங்க முடியல, என்னால அவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவனோட திரும்ப பேசவே முடியாது என்று அவங்க சொல்றாங்கல்ல, அது எதார்த்தம். அவர்களால் பேச முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னு சொன்னா, வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா புகாரின் அஸீம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பொறுமையாளர்களை தவிர வேறெவருக்கும் இது கொடுக்கப்பட மாட்டாது. பெரும் பாக்கியம் உடையவர்களை தவிர வேறு எவருக்கும் இது கொடுக்கப்பட மாட்டாது. இது ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு தவறை செய்யக்கூடியவனுக்கு நீங்கள் நன்மை செய்து அதன் மூலம் அவரை தடுத்தீங்க என்று சொன்னால் அவர் உங்களுடைய உற்ற நண்பனாக மாறிவிடுவான் என்று சொன்னவே, அந்த பண்பை எல்லாரும் நேசில பெற்ற முடியாது. அல்லாஹ் யாருக்கு பாக்கியத்தை தருகிறானோ, யாருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட குணத்தை தருகிறானோ அவர்கள் தான் பெற முடியும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல நேரங்களில் பிரார்த்தனையின் போது பொறுமையை கேட்டிருக்கிறார்கள், சகிப்புத்தன்மையை கேட்டிருக்கிறார்கள். அப்ப இது போன்ற பண்புகளை எல்லாம் நிறைந்தவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் மொழியே தெரியாத நிலையிலும் கூட அவர்களுடைய பழக்க வழக்கங்களின் காரணமாக இஸ்லாத்தை மக்கள் ஏற்றார்கள். இன்னைக்கு போய் நம்ம சயின்ஸ் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்றெல்லாம் சொல்ல வேண்டியது, குர்ஆன் மாடல் செய்தியெல்லாம் சொல்லி நம்ம சொன்னாலும் அவர்களுக்கு போராட்டத்துக்கு காரணம் என்ன? முஸ்லிம்களை குணத்தை பார்க்கிறார்கள் மக்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் கரெக்டு, ஆனா அதை பின்பற்றக்கூடியவர்களுடைய இடத்தில் அந்த பெருந்தன்மை இல்லை. ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வேலையில கடுமையாக நடந்து கொள்வது, அல்லது ஒரு பயணத்தின் போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிணக்கு, சின்ன ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு சொன்னா அதற்கான ஓடையை கொண்டு பெரிய பஞ்சாயத்து. ஆனா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம சரியாக நடந்தோம் என்று சொன்னால் எதிர்த்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை நல்ல ஒரு மார்க்கமாக புரிந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு நிலைமுறை ஏற்படும். ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹதீஸ்களை பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியாது. இந்த அளவிற்கு இவர்கள் பெருந்தன்மையோடு நடந்திருப்பார்களா என்று. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சமயத்துல
மக்களை பண்படுத்தும் விதமாக செய்தியை சொல்லும் போது சொல்றாங்க, அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் திருமதியில இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி என்ன சொல்றது சொன்னா, அஸ்ஸஹியு கரீமுன் மினல்லாஹ், பெருந்தன்மை இருக்கிறது. அந்த பெருந்தன்மை அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. அந்த பெருந்தன்மை என்பது கரீமுன் மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு குணம், மிக நெருக்கமான ஒரு பண்பு. கரீமுன் மினல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமான ஒரு பண்பு இது பெருந்தன்மை. அதே போன்று கரீமுன் மினன் நாஸ், மனிதர்களுக்கும் மிக நெருக்கமான பண்பு. மக்கள் விரும்புவாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு, தாராளமா நடக்கிறாரு, பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு யாராவது பக்கத்துல போய் நிற்கிறாரு, புடிச்சு திரும்ப தள்ளுவாங்களா? அப்படி யோசிச்சு பாருங்களேன். ரசூல் சாப்பிட்டு கூட நின்று நம்ம விலகி வச்சிருக்கிறோம். போற வழியில பஸ்ல ஒருத்தர் நினைச்சிட்டாரு, போய் தள்ளிட்டாரு, பதிலுக்கு வேகமா தள்ளுவாங்க, நம்மளுடைய உள்ள என்ன சொல்லுது? அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அழகா பண்பாக ஒரு இடத்தை கொடுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பண்பை பெறக்கூடிய நேரத்தில் மனிதர்களும் அந்த பண்பை விரும்புவார்கள். பைதும் நார், எதுக்கு தூரமானது? நார், நரக நெருப்பிற்கு தூரமானது இது பெருந்தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த குணம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல் பகீலு பைதும் மினல்லாஹ், செஞ்சத்தனம் இருக்குது, ரொம்ப கிடுக்குப்படி போட்டு எல்லாத்தையும் கரெக்டா உள்ள இருக்கின்ற மாதிரியான அந்த குணம் இருக்குது. அந்த கஞ்சத்தனம் போன்ற குணம் இருக்கிற சில போன்ற விஷயத்துல அந்த குணம் என்னது? அல்லாஹ்வுக்கு மிகவும் தூரமானது. பைதும் மினல் ஜன்னா, சொர்க்கத்தை விட்டு மிக தூரமானது. பைதும் மினன் நாஸ், மனிதர்களுக்கும் அந்த குணம் பிடிக்காது, அவர்களுக்கும் அது தூரமானது. கரீமுன் மினன் நார், நரகத்திற்கு மிக நெருக்கமான குணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர். இதெல்லாம் என்ன? இந்த அறிவு என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு, சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு தர்பியத் செய்றாங்க. இப்படி நீங்கள் இருக்க வேண்டும், நீங்க பெருந்தன்மை உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு உங்கள் பிடிப்பால நெருக்கமான குணம், சொர்க்கத்துக்கு நெருக்கமான குணம், மனிதர்களுக்கு நெருக்கமான குணம், நரகத்திற்கு தூரமான குணம் என்று சொல்லி அந்த பெருந்தன்மை உங்களிடத்தில் வளர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள் என்ன செய்றாங்க? சைக்கலாஜிக்கலா அவர்களை தயார் செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது நாமும் அது போன்ற ஒரு மனநிலையை அடைய வேண்டும். அப்படி அடையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை போன்று அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர்களாக, மனிதர்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக முடியும். இப்படி ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வழியை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்ல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாராம்? ஒருத்தருக்கு இடம் வாங்கியிருக்கிறார். நம்ம வாங்கிடுவோம்ல, ஒரு பெரிய இடம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கிடுவோம். அப்படி வாங்கிய ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய அந்த நிலத்தை தோண்டுகிறார். அப்படி நிலத்தை தோண்டும் பொழுது அவருக்கு உள்ள இருந்து என்ன செய்யுது? தங்கம் கிடைக்கிறது. தங்கம், தங்கை கட்டிகள் உள்ள யாரோ பிரிச்சு வச்சிருக்காங்க, புதையல் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த புதையல் கிடைத்த உடனே இவர் என்ன செய்யறாரு? அந்த தங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு முன்னரத்தில் வந்த, அதாவது ரசூலுல்லாஹி காலத்தில் முன்னாடி வாழ்ந்த படைத்துறை சமுதாயம் போன்ற ஒரு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தினுடைய இரு நபர்களுடைய ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல உதாரணமாக அதோட பேர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கொண்டு போய் என்ன செய்யறாரு? இந்த தங்கங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் யாரிடத்துல வாங்கினாரோ அவர்கிட்ட ஒன்றாக குடிகளுடைய தங்கத்தை, நான் வாங்கியது நிலத்தை தான், ஆனால் அந்த நிலத்தை தோன்றும் பொழுது உனக்கு சொந்தமான தங்கம் இருந்து கிடைத்தது என்று கொண்டு போய் கொடுக்கிறார். அவர் என்ன செய்யணும்? வாங்கி வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் உங்களை மாதிரி அவரை பார்க்க முடியாது, அவருக்கு ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துட்டு இருந்திருக்கணும், அப்படிதானே? ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் நிலத்தை மாத்திரம் இருக்கவில்லை, நிலத்தில் இருக்கக்கூடிய மரத்தையும் வச்சிருக்கிறேன். நிலத்துக்கு அடையில கீழே தோடுனா கல்ல வந்து கல்ல ஒண்ணு
சொல்லு. அப்ப நிலத்தை நான் உனக்கு வைத்து விட்டால் நிலத்தையும் நிலத்தின் அடியில் இருப்பதும் உனக்குத்தான் சொந்தம் என்று அவர் திரும்ப கொள்கிறார். எப்படிப்பட்ட குணம் பாருங்க. இறைவனை அவ்வளவு அஞ்சுகிறார்கள். ஹராமான எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் எனக்கு கிடைத்துவிடக் கூடாது. ஆனா நீங்க அப்படி இருக்கிறோமா? பக்கத்துல டவுட்டா இருக்கு. டவுட்டா தான் சேர்த்து கட்டணும். அதை பார்த்துருவோம். இருக்குதா இல்லையா? பக்கத்து வீட்டுல ஒரு நிலம் இருக்கிறது, நமக்கு அவங்களுக்கு சொந்தமானது ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த சர்வேல இருக்கு, பிரச்சனை இருக்கு, அந்த நம்பர் ஏதோ சொல்லணும். நீ கட்டிட பார்த்துக்கொண்டு அந்த நிலத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த மனநிலை இங்கே அல்லாவுடைய சோதர் உதாரணமா எதற்கு அந்த உதாரணத்தை சொல்லி காமிச்சாங்க? கேட்டு சிரிப்பது இருக்கா, கேட்டு சந்தோஷப்பட இருக்கா? இது போன்ற குணத்தை நாமும் பெற வேண்டும். யோசிச்சு பாருங்க. இது போன்ற குணங்கள் நிறைந்த ஒரு ஊர் இருக்குவீங்க. ஏற்கனவே சொன்ன உதாரணங்கள், இப்ப சொன்ன உதாரணம் கண்டிப்பா ஊட்டுறது, இப்படி எல்லா குணமும் உடைய ஒரு ஊர் இருக்கு. எல்லா மக்களும் இருந்தாங்களா அங்க சண்டை சச்சரவு இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இருக்காது. ஏன்? இவன் தான் அவன் போய் தடுக்கிட்டு அவனை போய் தட்டி விட்டா கூட அவனுக்கு உட்கார்ந்து இடம் கொடுக்க முடியாத இவனுடைய பெருந்தன்மை இருக்கிறது. அப்புறம் எங்கிருந்து வரும் சண்டை? சைத்தானுக்கு வேலையே இல்லை. அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் குணங்களை சொல்லி மக்களை பண்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்கக்கூடிய வேலையிலே நம்மிடத்தில் போன்ற பண்பு வரும். வெறுமனே பண்பு வரும் என்று சொல்வதல்ல. நாம இன்னைக்கு முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணணும்? கடந்த காலத்தில் நைட்டு அவரை சுற்றி பார்க்கணும். யாரோட எல்லாம் நம்ம பேசாம இருக்கிறோம். அதை அன்னைக்கு அவர் செஞ்சாங்கல்ல, அதனால பேசாம இருக்கிறோங்க. அது ஒரு பெருந்தன்மை வரும். நம்மளால வாலண்டியரா போய் அந்த மக்களை சந்தித்து அவருக்கு சுகம் விசாரிக்கிறோம். நடந்த தவறுகளை எல்லாம் மறந்து நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஒன்றாக நின்று வாழ்வோம். ஏன்? சைத்தான் எந்த தொகை ஏற்படுறாங்க பகுதியில யார் அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் நோன்பு நோப்பார்கள். அப்படி ஏன் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்கள்ல நம்முடைய பயிர்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட போவோம். ஒரு ஆள் ஒரு நபருக்கு சாபினுடைய பயிர் அல்லா இடத்தில் போகும். போனோம்னா அல்லாஹ் அதை எடுத்து பார்ப்பான். சாபிர் இந்த மாதிரி காலையில் வந்தான், முடிச்சான், இந்த தொழிலாம், அதுக்கு போனான், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சான், இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தான், அங்க ஒரு தகராறு, ஒரு சின்ன பிரச்சனை, அல்லது தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்து தர்மம் செய்யாமல் இருக்கான். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருவான். அப்படி வரும்பொழுது அவன் எதெல்லாம் தவறுகளாக செய்திருக்கிறானோ அதை அல்ல என்ன செய்வானா? சரி, அவர் அலட்சியப்பட்டிருங்க, அவர் தப்புதான், அந்த அந்த இதை துரோகம் விட்டான், சரி அலட்சியப்படுத்திவிடுங்கள் என்று அல்ல என்ன செய்வானா? அவருடைய தீமையை அழித்து விடுவானா. இப்படி ஒரு 4 முழுக்க நடந்துற 1, 2, 3, 4 வாரத்தில் 2 நாள்னா பாத்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான காரியங்களுக்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கான பரிகாரங்களாக அல்லாஹ் என்ன செய்வானா? கழிச்சு விட்டுருவான். சரி, எவ்வளவு அதெல்லாம் தேவையில்லை, அழிச்சு விட்டுரு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டுகளை அழிப்பானா. ஆனால் 2 பேருக்கு முடியாது. ஏன்? யார் அந்த 2 பேரு? பகையின் காரணமாக எவ்வளவு அவர் செஞ்சாருல, என்ன இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் லைட்டை தள்ளித்தர போனா, என்ன இருந்தாலும் உடல் இல்லை, என் வண்டி நிறுத்தும் தள்ளித்தர போனா, இப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கிறாங்க. உறவை முடித்துக் கொண்டு வாழக்கூடிய மக்கள். அந்த 2 நபர்களுக்கும் இவருக்கும் அவருக்கும் வயிறு வானத்திற்கு அல்லாட்ட போகவே செய்யும். அவர் திறந்து பார்க்க மாட்டான். திறந்து பார்க்கணும்னு சொன்னா இது போன்ற சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருக்க மாட்டான். அதே நிலையிலே மரணித்து விட்டால் எங்க போவோம்? சைத்தானின் கூட்டாளியாக நரகத்திற்கு போகிறது. அல்லாஹ் மறுமையில் எப்படி தீர்ப்பளிப்பான்? சாமாமன் சக்கரத்து நவாசீனமும் திருவாதியா நன்மையையும் தீமையும் அல்ல தராசில வச்சு நிறுத்து பார்ப்பான். யாருடைய நன்மையின் நிலை கனத்தோடாக இருக்கிறதோ திருவாதியா அவர் இன்பமயமான வழிகளே இருப்பார், சொர்க்கத்திலே இருப்பார். யாருடைய நன்மையின் நிலை குறைவாக இருக்கும், தீமை அதிகமாக இருக்கிறதோ பயிர் ஓப்பன் பண்ணி கணிக்கிறது என்ன ஆகும்? சேர்ந்து 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 இருக்குல்ல, வருஷ கணக்கில் பேசல, பேசாமலே கடைசியில் மொத்தம் போயிட்டாங்கப்பா. பெருமை இல்லை, இழிவு. அப்படி வாழ்ந்து மரணித்தால் மறுமையிலே நரக நெருப்பில் புகுந்து இழிவடையக்கூடிய சூழல் ஏற்படும்.
இந்த பெருந்தன்மை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். இது போன்ற உறவுகளை முடித்து வாழக்கூடியவர்களோடு அல்லாஹ் சொல்கிறான், உறவை அல்லாஹ்வும் முடித்துக் கொள்வார். அப்ப இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யணும்? நம்ம எண்ணி பார்க்கிறோம். யாத்திரை கடுமையாக நடந்தோம், அவரிடத்துல போய் மென்மையாக பேசி ஒரு நல்ல இனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம சகித்துக் கொண்டு யாராவது தவறையே செய்து கொண்டு வந்தாலும் அவருக்கு நாம் என்ன செய்யணும்? பதில் உபகாரமாக நன்மை செய்து விட வேண்டும். அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? வெக்கி தலை குனிஞ்சு போய் ஆஹா இவன்டே இப்படி நடந்தோம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு அவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் ஏற்படும். அதற்கு மேலாக அப்படிப்பட்ட ஒரு உடம்புல நம்ம இருக்கிறோம், நமக்கே பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. யாரும் செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க வரக்கூடாது, அதுக்கான நேரம் வரப்பு பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படின்னு இருக்கக்கூடியவருடைய உள்ளம் இறுக்கமாக இருக்கும், பிரஷர் அதிகமாக இருக்கும். அதே இது சரி அவருக்கு ஒரு பதில் நன்மையை செஞ்சு விட்டாருங்க, இவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படியே பறவையுடைய உள்ளம் போன்று விளக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கும். இதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பின்பற்றணும்? ஒவ்வொரு விஷயத்திலும், தொழுகையில இன்னொரு காரியங்கள்ல அன்னை வீட்டாருக்கு நடந்து கொண்டதுல எல்லா காரியங்களும் அமல்கள் விஷயத்திலும் மற்றவர்கள் பழைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, முஹம்மது ஆகிய நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உறங்கி எழுந்தவுடன் என்ன செய்தார்கள்? துஆ ஓதுவோம், ஒளி செய்தார்கள் ஒளி செய்வோம், தொழுதார்கள் தொழுவோம், ஒளி செய்து விட்டு வந்த பிறகு எந்த துஆ ஓதுனாங்க? பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வரும்போது என்ன துஆ ஓதுனாங்க? வெளியே போகும்போது என்ன துஆ ஓதுனாங்க? கழிவறைக்கு உள்ள போகும்போது என்ன துஆ ஓதுனாங்க? வெளியே வரும்போது என்ன துஆ ஓதுனாங்க? சாப்பிடும் போது என்ன துஆ ஓதுனாங்க? சாப்பிட்டு முடித்த என்ன சொன்னாங்க? இப்படி அவர்களுடைய அங்க அசைவுகள் ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்ற தொடங்கினோம் என்று சொன்னால் அதை போல அவருடைய குணம். கடன் கொடுத்தவர் இந்த ரசூல் சாஹிப் ஜனாதிபதி, அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் கொடுத்தவர் வந்து என்ன செய்யறாரு? முள்ளு மரத்தை தள்ளி அதுல ஒரு கருத்துல புளிய போட்டு இழுத்து அவர் வந்து கடனை கேட்கிறார். அந்த நேரத்தில் சகாபாக்கள் பொங்கி எழுப்புறாங்க. அல்லவருடைய சரணம் இல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். அவர் கடனை தந்தவர், அவருக்கான உரிமை இருக்கிறது அப்படி கேட்பதற்கு என்று அமைதியாத்தார்கள். பதிலுக்கு அவர் தந்த சிறிய ஒட்டகத்திற்கு பதிலாக பெரிய ஒட்டகத்தை பொருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அந்த வசனத்தை அழகிய பின்பற்றி காட்டினார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்லும்போது இன்னக்க அலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன் சத்தியம் சொல்றான். அப்படிப்பட்ட குணமாக நாம நம்மை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஹதீஸ் சொல்லினா, அதாவது நீங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் என்ன செய்வான்? யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் முஹம்மது ஆகியவை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால் யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை தூய்மைப்படுத்துவான் என்பதாக திருமறை வசனம் சொல்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் ஒருத்தர் பெற்றா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று விடுகிறாரோ அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை நேசிப்பான். நேசித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானவர் தூதர், வானவர் தலைவர் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலே நான் இன்னாரை நேசிக்கின்றேன், நீங்களும் நேசிங்கள் என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிடுவான். அவரும் நேசிப்பார். நேசித்து விட்டு விண்ணுலகத்துக்கு செல்வார். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கட்டளையிடுவார். அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறேன், அவர்களுடைய நேசம் உண்டாகும். பிறகு இந்த மண்ணுலகில் இருப்பவர்களுக்கும் அவர்கள் மீது அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். இவர்கள் கடைசி நேரத்தை விட ரசூலுல்லாஹோடு நல்ல நெருக்கமாக இருக்கிறார்கள். கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற போதிலும் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நேசித்து இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பண்பை நாமும் பெற்று
விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர்களாக, மாணவர்களுடைய நேசம் பெற்றவர்களாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை நேசம் பெற்றவர்களாக, இந்த பூமியில் இருக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்டதற்கு பெருந்தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த பிரதான குணம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே அந்த குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த குணத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக கேட்க வேண்டும். அப்படி கேட்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ் நம்ம ஒரு குணத்தை தாயால் தான் கேட்கிறோம். ரமலான் வர இன்னும் சில நாட்கள் இருக்கிறது, 21 ஆரம்பிப்போம். ஆனா இப்ப இருந்து ஆரம்பிச்ச சிறந்தது, எல்லா காலங்களையும் சொல்வது சிறந்தது. அல்லாஹ் சொல்லும் பொழுது, திருமலை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நல்லவர்களை பற்றி சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க? இரவிலே நின்று வணங்குவார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்று பிரார்த்திப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வோடு நம்ம நெருக்கமாக இருக்கும். அப்படி அந்த சந்தர்ப்பங்கள்ல சஜிதாவுல நாம என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட குணம், இன்னைக்கு அல்லாஹ் குலுக்கின் அதீம் என்று சொல்லக்கூடிய அந்த குலுக்கு, அந்த சிறப்பான ஒரு நற்குணத்தில் இருந்தார்களே, அந்த குணத்திலிருந்து எங்களுக்கும் தாயா அல்லாஹ் என்று நாம் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வோம்? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். எல்லா காலங்களிலும் அல்லாஹ் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதாக திருமறை குர்ஆனூடாக நமக்கு அடியார்களுக்கு சொல்கிறான். அதுவும் இரவு நேரத்திலே, இரவின் 3 பகுதியில் ஒரு பகுதி சென்ற பிறகு, ஒரு 12 மணிக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? அடிவானத்திற்கு இறங்கி என்சிலல்லாஹ் மினஸ்ஸமாஇ துன்யா ஹீன யம்தி குலுகுல் லைலில் அவல், 3இல் ஒரு பகுதி கடந்த பிறகு அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி என்ன சொல்றானா? குல் அனல் மாலிக் அனல் மாலிக், நானே அரசன், நானே அரசன். மந்தல்லதி யதுஊனி, யாரேனும் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் உண்டா, துஆ செய்யக்கூடியவர்கள் உண்டா, நான் அந்த துஆக்களை ஏற்றுக்கொண்டு வருகிறேன். யாரேனும் உங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் உண்டா, நான் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருகிறேன். யாரேனும் இஸ்திக்பார், பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் உண்டா, நான் அந்த பாவங்களை மன்னிக்கிறேன். இதுவரை நடக்கிறது. வஜ்ர் தொழுகை, வஜ்ருக்கான அந்த நேரம் வாங்கி சொல்லும் வரை அந்த அறைகளை அல்லாஹ் விட்டுக் கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்திலே நாம் இது போன்ற குணங்களை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று கையேந்தி சஜிதாவிலே கிடந்து மன்றாடி கேட்டோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பண்பு நமக்கு அல்லாஹ்வால் தரப்படும். ஏனென்று சொன்னால் நாம் விரும்பிய மாதிரி எல்லா குணங்களும் வந்துடாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட குணங்களை பெறக்கூடியவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய சந்ததிகளும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகனம் Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah, sallallahu Muhammad Rasulullah. Hayya 'alal salah, hayya 'alal falah, qad qamatis salat, qad qamatis salat. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. சபையை நேராக நெருக்கமாக கொள்ளுங்கள். குறிகாடுகளை பார்த்து வரிசையை சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى
الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انضموا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
عليكم ورحمة الله. இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வந்தால்தான்